அன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய சட்னியும் தோசையும் தான் செஞ்சுருந்தேன். இந்த சின்ன வெங்காய சட்னி வந்து என் மாமியார்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு எவ்வளோ அளவுகள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது செய்கிறதுக்கு நிறைய பொருள் தேவையே இல்லைங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கான புளி, உப்பு, இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதும். இதை நல்லா வணக்கிட்டு அரைக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறத சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். பட் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் பிடிக்குதோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம சின்ன வெங்காயத்தை தொளின்னு தொளிக்கணும். அது ஒன்று தான். பட் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இங்கே வந்து வரமிளகாய் நான் காரம் அளவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்தி கூட போட்டுக்கலாம். இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா, பை.